இந்த வீடியோ பாக்குற எல்லாரும் தேமுதிக ஆளுங்க எல்லாருமே இன்னைக்கு விஜய் செருப்பால் அடிக்கணும். உங்க எல்லாரையுமே மலைக்கு ஒதுங்கின கூட்டம் அப்படின்னு சொல்றாரு. எத்தனை காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்கன்னு ஒரு கணக்கு தெரியாது அதுவே தெரியாது. அவங்களே ரத்த கண்ணீர் வெடிக்கிறாங்க. ஏப்பா இவ்வளவு பெரிய மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்கு நாங்க ரொம்ப கம்மியா இருக்கோம், காவல்துறையில நிறைய பேர். யார எஸ்பியா போடணும்னா பாண்டிச்சேரியில புசியானந்த செவிலே வச்சுக்க 40 பேர் செத்துருக்கான். 40 கத்துனாங்கல்ல, அவங்கள எஸ்பியா, அவங்கள மாதிரி ஒரு 50 பேர் எஸ்பியா போட்டு இவங்கள ஓட விடணும். அப்பதான் இவங்க திருந்துவாங்க. என்ன லாஜிக் பேசுறானே தெரியலங்க இவன். அதுக்கு அடுத்து தொழிற்சாலை அமைக்க தனி கவனம் செலுத்தப்படும்ங்கிறாரு. மத்திய அரசாங்கம் கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் திட்டத்தை நிறுத்துது. நீங்க மெட்ரோ ரயில் திட்டம்னு உடனே அது ஒருத்தர் இங்க இருந்து அங்க பயணம் பண்றதுக்கானது மட்டும் நம்ம சுருக்கவே முடியாது. ஒன்றும் இல்லை, இந்த மெட்ரோ ஸ்டேஷன் இங்கே வந்துச்சுன்னா அதை சுற்றி இருக்கிற லேண்ட் வேல்யூ எவ்வளோ ஏறும். ஆமாம், தொழிற்சாலைகள் வரும், கல்வி நிலையங்கள் வரும், இல்லை டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாறும், இல்லை சின்ன சின்ன கடைகள் நிறைய வரும். தொழில் வளங்கள் தானாகவே பெருகுதா? ஒரு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு மட்டுமே பெருகுதா? ஒரு டிப்போவாக மாறிச்சுன்னா அது அங்கே என்ன மாறும்? அப்போ ஒரு பெரிய தொழிற்சாலையவே முடக்கியிருக்கு மத்திய அரசாங்கம். 2 நகரங்களில் முடக்கியிருக்கு. இது மூலிமா தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வருமானம் வர வேண்டியதை முடக்கியிருக்கு. இந்த ஆள் வாயே திறக்கல, மூடிக்கிட்டு இருந்தார். இவர் தனி கவனம் செலுத்துறாரு. இதுக்கு செலுத்துறாரு இவரு. நீங்க அடுத்ததுல பாருங்களேன், நாம சொந்தமா தமிழ்நாட்டுல ட்ரெயின் விடுவோம்னு. ட்ரெயின் எந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்துன்னு வேற எந்த டிபார்ட்மெண்ட் தெரியாது. அது மத்திய அரசுகிட்ட இருந்து வரணுங்கிறதும் தெரியாது. திட்டத்துக்கு எவ்வளவு அவங்க நிதி. சதன் ரயில்வே தானங்க, நம்ம என்ன போட்டிருக்கு? எம்ஜிஆர். ஆமா தானே, எம்ஜிஆர் ரயில் நிலையம் தானே போட்டிருக்கு. அப்ப நான் எம்ஜிஆர் சென்ட்ரல் தானே அது. நம்மளது இல்லையா அது? எம்ஜிஆர் காமராஜர் ஏர்போர்ட் போட்டிருக்கு. அண்ணா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், காமராஜர் டொமஸ்டிக் ஏர்போர்ட். இது யாரோடது? தமிழ்நாடு இல்லையா? தமிழ்நாடு. அப்படி ஃப்ளைட் இது கிடையாது, இந்தியாவோடது கிடையாது. அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கிடையாது. அப்போ இந்தியன் மோஷன் போட்டிருக்கு, ஃபுல்லாவே இந்தியன் கண்ட்ரோல். அது ஏதோ தெரியாம தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு. அது தமிழ்நாட்டோட டிப்ல இருக்கு, அதனால அது இந்தியன் ஓஷன். அப்படியா? அது இந்தியன் ஓஷன் இல்ல. அங்க இருந்து தண்ணி தெரியும்ல, அந்த தண்ணியை டெல்லியில தான் எடுப்பாங்க. ஓ, தமிழ்நாட்டில் எடுக்க மாட்டாங்க. ஓகே ஓகே. தமிழர் வச்சு மோந்தா புடிச்சிருவாங்க. ஐயோ, அடுத்த என் வீட்டுல இருக்க எல்லாருமே இந்த அமைப்பு சார். பெங்கால் இருக்குல்ல, அது பெங்களாதேஷ், பங்களாதேஷ், வெஸ்ட் பெங்கால் சொந்தம். அது நீங்க மெரினால கால் வைக்க கூடாது, தெரியும்ல. ஓ, ஓகே ஓகே. பே ஆஃப் பெங்கால் அவங்க கண்ட்ரோல். புதிய ஜியோகிராஃபியை தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு புரியாத பல விஷயங்களை புரிய வைக்கிறோம். ஓகே, இனிமே நான் புரிஞ்சுக்கிறேன். ஏற்கனவே நம்ம பசங்க ஹிஸ்டரியை படிங்கடா, சிவிக்ஸை படிங்கடான்னு கெஞ்சி. ஐயா, அதை மறந்துட்டேன். ஹிஸ்டரி சிவிக்ஸ் உடனே அரசியலமைப்பு சட்டத்துல அடிப்படை கூறுகளை சொல்லி தருவேன்னு சொல்றாரு கூறுகட்ட குக்கர். அதுதான் எனக்கு இன்னொரு ஹைலைட்டு. 10th +1 +2ல சோசியல் சயின்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் வருதுங்க. அதுல ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, சிவிக்ஸ்னு வருது. அடிப்படை கூறுகள். சீரியஸாவே எனக்கு ஹிஸ்டரியில ஏதோ ஜஸ்ட் பாஸ் ஆயிடுவேன். சிவிக்ஸ் சுத்தமா வராது. ஆனா ஜியோகிராஃபில கிராஃப் அது இதுன்னு போட்டு கிராஃப் பேப்பர் வாங்கிட்டு வரணுமா, இப்படியே பாஸ் ஆயிடுவேன். 10 மார்க் கிராஃப் எல்லாம் போட்டா அப்படியே பாஸ் ஆயிடுவேன் நான். சிவிக்ஸ் சுத்தமா வராது, ஏன்னா அதெல்லாம் படிக்கணும். ஏன்னா நான் படிக்கிற காலத்துல சிவிக்ஸ்ல அரசியலமைப்பு சட்டத்தோட அப்பவே அடிப்படை கூறுகள் வந்துருச்சு. ஆமா, அப்பவே அதுதான் சிவிக்ஸ். அதான் சிவிக்ஸ். சிவிக்ஸ்னாவே அதான். அதை இப்ப சொல்லி தருவேன்னு இந்த கூறுகட்ட இப்ப சொல்லுது. ஏய், அது ஏற்கனவே நடைமுறையில இருக்கிறதுயா. அவர் 1950 இருக்காருங்க. அப்படி அது என்னமோ உண்மைதான். ஏன்னா எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல இருக்கும் போது தான் தலைவர் பள்ளிக்கூடம் போயிருப்பாரு. கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் எவனாவது போவானா, சத்துணவுலாம் எவனாவது திம்பானான்னு தூக்கி எரிஞ்சிட்டு பிரைவேட் ஸ்கூல்ல போய் பிரைவேட் காலேஜ்ல படிச்சு அங்கேயும் படிப்பு மண்டையில ஏறாம எஸ்சி சேகர் ஒரு 4 நாள் அடிச்சு. படிப்பு மண்டையில ஏறலன்னு சொல்ல. அப்படியா? ஏறிச்சு. இவர் படிக்கல. இவரு தான் ஆசைப்பட்டு கேட்டது விஸ்காம் சேர்க்கணும்னு. ஒத்த காலம் என்னது லேலா காலேஜில் போய் சீட்டு வாங்கி கொடுத்துருக்காரு. எஸ்ஏசி சீட்டு வாங்கி கொடுத்தோம். 1 வருஷமே பார்த்துருக்காரு. குட்டிச்சவர்லேயே உட்காந்துருக்காங்க. யாரும் கிளாஸுக்கு வரதே இல்லை. 1 வருஷம் தான் படிச்சிருக்காப்புல. இதை நான் சொல்லிங்க, மதிப்பிற்குரிய எஸ்ஏசி அவர்களே சொல்லியிருக்காரு. எப்பா நம்ம சொல்ல, உனக்கு எந்த கஷ்டம் தெரியும்? சரி, நீ லயோலா காலேஜுக்காக கவர்மெண்ட் பஸ்ல போயிருக்கியா? இல்ல. அப்ப நீ எப்படி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்ட்ரக்சரே படிக்காத நீ இதை தெரியுமா தெரியாதா? சிவிக்ஸ் சொல்லி தருவேன், இங்க அவுத்து விட்டுக்கிட்டு இருக்கேன். சரி, அடுத்து வரும்.
அதாவது என் ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே, எங்கள் அக்கா, எங்கள் மாமா, எங்கள் அம்மா, ஏன் ஈவன் என் தம்பி, நான் எல்லாருமே அந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு அவங்களுக்கு வந்து அந்த கிடைக்க வேண்டிய இதுக்காக நாங்கள் ஃபார்ம் எல்லாம் நாங்கள் தான் சிஸ்டமில் உட்காந்து ஃபில் பண்ணுவோம். எல்லாருக்கும் படிக்கவே தெரியாது. அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நிறைய பேர் ஒரு நாளைக்கு 20-30 பேர் வந்துடுவாங்க. வரும்போதே இந்த ஃபார்ம், இந்த ஃபோட்டோ, இந்த ப்ரூஃப் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்கன்னு உட்காந்து டைப் பண்ணி கொடுப்போம். அவங்களுக்குலாம் அமைப்பு இருக்குது, நலவாரியம் வச்சு கொடுப்பேன்னு சொல்கிறாப்புல. பைத்தியம், ஏற்கனவே ஆட்டோ தொழிலாளர்களுக்கு நலவாரியம் இருக்குது, லாரி ஓட்டுநர்களுக்கு கனரக வாகனங்களுக்குன்னு தனி வாரியம் இருக்குது, நலவாரியம் இருக்குது. இவர் தனியாக வேற அமைப்பாராம். ஐயோ, எனக்கு எல்லாத்தையுமே இருக்கிறதே நான் அமைப்பேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இவர் இருக்கிறதானே சொன்னாரு, அவர் இல்லாத சொல்லியப்பா. ஐயோ அவர் இருக்கிறதானே சொல்றாரு. அதான் சொல்றேன்ல, இவர் வந்து இந்த எழுதி கொடுத்து பேசுறது மூலியமா இவர் சொல்றதுனோ டிஎம்கே எதிரின்னு சொல்றது, ஆனா இன்டைரக்டா வந்து சங்கங்கள் வைத்த கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள் என்ன, அப்புறம் நீ கட்சியே இல்லைன்னு சொல்ற பிஜேபி, அதுக்கப்புறம் வந்து அதிமுக, எம்ஜிஆர் எனக்கு ரோல் மாடல், ஆனால் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறது, இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்காப்புல. நான் தான் சொன்னேன்ல, இதை நம்ம பேசுறதுல பிரயோஜனமே இல்லை. இனி அவரை ஒரு குழந்தையாகவே நம்ம பாவிப்போம். அவர் வந்து அரசியல் இந்த 2026 அவர் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னா, சரிப்பா அந்த ஓரமா நின்னுக்க, நில்லுப்பா, நீ வாப்பா, நான் உன்னையும் கொடு. இந்த இது சொல்லுவாங்கல்ல, குழந்தைங்களை வந்து கூட்டுப்போம், நானும் வருவேன் அப்படின்னோம்ல, சரி ஓகே நீ பேண்ட் சட்டை போட்டுக்கோ, போகலாம் அப்படின்னா நேராக போயிட்டு, என்ன சார் உங்கள் பையனா? ஆமாம் சார் சின்ன பையன் அப்படின்னா, அப்பா எனக்கு இது வேணும் அப்படிலாம் கத்தக்கூடாதுப்பா, அப்பா எனக்கு வேணும், விடுங்க சார் சின்ன பையன் தானே, வாங்க நான் வாங்கி தரேன் அப்படின்னு லிட்டரலாக நான் அப்படி தான் பாவிக்கணும்னு பார்க்குறேன். ஏன்னா அதுவும் இந்த மீட்டிங் அப்புறம், இந்த பேச்சுக்கு அப்புறம் எனக்கு இதுதான் தோணுச்சு. இது வைத்தறிச்சல் பேச்சு. இது வைத்தறிச்சல் பேச்சு இல்லை, ஒரு மாதிரி விவரமில்லாத பேச்சா இருக்கு. கடைசியாக பேசும்போது அறிவாலயத்தில் நிழலுக்கு ஒதுங்குறவங்களும் மலைக்கு ஒதுங்குறவங்களையும் கூட்டணிக்கு சேர்த்து வச்சுக்கிறாங்க அப்படின்னு இவர் வந்து சொல்றாரு. யாரை சொல்றாரு? கூட்டணிக்கு இந்த காங்கிரஸ், தேமுதிகலாம் திமுகவில் சேர்ந்துருச்சான். அவங்க எல்லாம் அறிவாலயத்தில் நிழலுக்கு ஒதுங்கினவங்களும் மலைக்கு ஒதுங்கினவங்களும் சென்ஸோட தான் பேசுறேன். விஜயகாந்துக்கு எவ்வளோ பெரிய பவர் தெரியுமா? அவர் மக்கள் எவ்வளோ பேர் தெரியுமா அவருக்கு அபிமானம்? அவரை பார்த்து இந்த மழைக்கு ஒதுங்குற கூட்டம்னா அவங்க கட்சியை பார்த்து சொல்லுவாங்களா? இங்கே தேமுதிக இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் தேமுதிக ஆளுங்க எல்லாருமே இன்னைக்கு விஜய் செருப்பால் அடிக்கணும். உங்கள் எல்லாரையுமே மலைக்கு ஒதுங்கின கூட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லவே கூடாதுங்க. அது அப்படி கிடையவே கிடையாது. அவங்க ஒரு பீப்புள் ஃபோர்ஸ், அவங்களும் வந்து ஒரு பொசிஷன் வரணும், அவங்க ஒரு ஆளுங்கட்சியோட சேர்ந்து இருந்தால் தான் அவங்களுக்கு சில நல்லது நடக்கும். எப்பவுமே அதான் சொல்கிறாங்க கேட்டுங்களேன். எதுக்காக வந்து ஒரு ஆளுங்கட்சியில் கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், நமக்குன்னு ஒரு அங்கீகாரம்னா, நம்ம மக்கள் இருக்காங்க, அந்த மக்களுக்காக செய்ய வேண்டியது இருக்குது. எதுவுமே ஒரு கட்சி ஆரம்பிச்சோன்னா செய்ய முடியாது, அதுக்கான ஒரு பதவி வேணும், அந்த பதவியில் நம்ம ஏதாவது செய்யறதுக்குன்னு ஒரு அரசோட உதவி வேணும் இல்லையா? அப்போ அந்த இது வரணுங்கிறதுக்காக அவங்க ஒரு ஃபோர்ஸாக வந்து நம்ம இந்த தடவை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இதுல தப்பா எதுவுமே தோணவே இல்லை. அப்கோர்ஸ் வந்து கலைஞர் இப்படி அப்கோர்ஸ் கலைஞரை வந்து பர்சனலா ரொம்ப பிடிச்சதும் விஜயகாந்த் சார் ரொம்ப பிடிச்சது இல்லையா? அவங்களுக்கு வந்து மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தது, இல்லைலாம் கிடையாது. மாறுபட்ட கருத்துக்கள் இருந்து அரசியல் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது. விஜயகாந்த் இது எல்லாருமே சொன்னது. இவங்க உடனே விஜயகாந்த் அழிச்சு திமுகன்ட்டாங்க. ரொம்ப சிம்பிளா கேட்போம், திமுகலாம் விஜயகாந்த் அழிக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு திமுகவை 3rd பிளேஸ் கொண்டு போனது தேமுதிக. அதுக்கப்புறம் அவங்க எதிர்கட்சியா வந்தாங்க. விஜயகாந்த் அழிச்சது அதிமுக, ஜெயலலிதா தான் மெயினா. ரொம்ப ஒன்னே ஒன்று கேட்குறேன். சரி, 2011 எலெக்ஷன்ல ஆமா 3rd பிளேஸ்க்கு வந்தது திமுக வந்தது. அது காரணம் வந்து விஜயகாந்த். ஆமா, நல்ல ஓட்டை பிரிச்சுட்டாரு. ஏன்னா பயங்கரமான ஃபோர்ஸ். 2006ல சுயேட்சை, அதுக்கப்புறம் 2011 தான் ஜெயலலிதா கூட கூட்டணி. 2011 ஜெயலலிதாவோட கூட்டணி. 2016 திருப்பி கேட்டாங்க. ஆனா வந்து அவர் வந்து மக்கள் நல கூட்டணிக்கு வந்துட்டாரு. 3வது அணி, அந்த 3வது அணி தான் வைகோ அவங்க எல்லாம் சேர்ந்துருந்தாங்க. கரெக்ட். கரெக்ட். அப்போ இவர் வந்துட்டாரு. இப்போ இவங்க அழிச்சது திமுகங்கிறாங்க. ஒன்றும் சிம்பிளா கேட்போம், ஜெயலலிதா மரணம் அடைந்தாங்க, விஜயகாந்த் எதுவும் பேசி எதுவும் சொல்லிக்கல. கலைஞர் மரணம் அடைகிறாரு, விஜயகாந்த் தேம்பி அழுகிறாரு, வீடியோ போடுறாரு. உடனே ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் நிறுத்திட்டு அங்கேருந்து உடனே புறப்பட்டு சமாதிக்கு வந்து அங்கே நின்று அழுகிறாரு. அது உறவு, அது பெரிய உறவு. அது இவங்க உடனே திமுக தான் விஜயகாந்த் அடிச்சுன்னு கிளப்பி விட்டாங்க. வரலாறு தெரியாத தற்கொலை கிளப்பி விட்டாங்க. ஒன்றுமே இல்லை, மலைக்கு ஒதுங்கின கூட்டங்கிறல, உன் சைடில் மலைக்கு கூட ஒரு கூட்டமும் ஒதுங்கலையே, ஒரு கட்சியும் வரலையே. பண்ருட்டி ராமச்சந்திரன்
முந்தா நாலு கட்சி ஆரம்பிச்சிரு, நான் பெரிய கட்சி வந்து நின்றுட்டு நீ கூட வெக்கம் இல்லாம துண்டை போட்டு கூட சேர்த்துக்கிட்டு இருக்கிறேன். இல்லை, நான் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக வந்துன்னா சில கட்சிகள் வந்து வரலாங்கும் போது இவங்களோட சேருவாங்க. இப்போ கூட எனக்கு என்னென்னா பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து எப்படியும் விஜயோட சேருவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் பிரச்சனை என்னன்னா இப்போ கட்சியே அவர்கிட்ட இருக்கா இல்லையாங்கிறது தெரியல. அதனால இப்போ சேர முடியல. தம்பி இருந்தா வந்திருப்பேன், என்கிட்ட இல்லையேங்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் பொறுமையாக வர அப்படின்னு ஏமாத்தி விட்டேன். ஆமாம், இல்லை அதுதான். ஆனால் இது மாதிரி சொல்றது வந்து தவறாக இருக்கு. என்னன்னா நான் எப்பவுமே சொல்லுவேன், இன்னொருத்தரை அவமதித்து பேசக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று சொல்லுவேன். அது அதிமுக இருந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அரசியல் எதிரிகள் இருக்க தான் செய்கிறாங்க. நான் அவமதிக்கல. ஆனால் அந்த மழைக்கூதுங்கிற கூட்டம்னு தவறாக சொல்லக்கூடாது. ஏன்னா கேப்டனுடைய ஃபோர்ஸ், கேப்டனுடைய மக்கள் அந்த நம்பிக்கை ஜாஸ்தி. அந்த கூட்டம் தான் கொஞ்ச நாளைக்கு எங்கள் கூட வந்துருங்க, எங்கள் கூட வந்துருன்னு கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. வரலன்னொடனே ஒரு அவதூறு. கடைசியாக வந்து முடிச்சுட்டு ஓகே என் பின்னாடி யாரும் வராதிங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல பாயிறாங்க. வண்டியில் தான் முதல்ல பாயிறாங்க. என்னடா பின்னாடி வரக்கூடாதுன்னு சொன்னீங்க, முன்னாடி வந்துட்டேன்றான். முன்னாடி வேனில் ஏறிட்டான். என்ன தளபதி எப்படி இருக்கே? ஏன்டா பின்னாடி வர? நான் எங்க பின்னாடி வந்தேன், முன்னாடி தானே வந்தேன். அப்புறம் பின்னாடியே வர இன்னொருத்த வந்தேன். எங்கே தலை பின்னாடி வராது, நான் எங்க பின்னாடி வந்தேன், உங்கள் சைடில் தானே வரேன். அவ்வளோ டார்ச்சர், கீழே விழுகிறது எல்லாமே மறுபடியும் வழக்கம் போல் அணில்களுக்கே உரித்தான அந்த சேட்டைகள் எல்லாத்தையும் செஞ்சு. அணில்கள்னு சொல்லாதீங்க. சரி, அணில் எனக்கு ரொம்ப பிடிச்ச குரங்குகள். வேற ஏதாவது சொல்லுங்க. குரங்கு கூட சொல்ல, அது கூட நல்ல. தேவாங்கு. அது மாதிரி நம்ம பார்க்காத ஒன்றா சொல்லுங்க. தேவாங்கு. ஏன்னா எனக்கு அணில் ரொம்ப பிடிக்கும். அது அழகாக வரும். நான்லாம் வந்து டெய்லி வந்து அது வீடியோலாம் எடுத்திருக்கேன். அது பாட்டுக்கு வந்துட்டு அந்த கொயரில் அப்படியே போயிட்டு இப்படி கறந்து போயிட்டு அதுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு இப்படி போகும். வீட்டுக்குள்ளெல்லாம் அணில் வந்திருக்கு. அதுக்கு அணிலுக்கு வந்து 3 கோடு வந்ததுக்கான காரணம், நான் வெளிநாடு போகும்போதெல்லாம் அணில் ரொம்ப அணிலாம் இவ்வளோ வேறு அணிலாம் இருக்கும். அதனால தயவுசெய்து அணிலை சொல்லி அணிலை கேவலப்படுத்தாங்க. எங்கள் ஊர்லேயும் காட்டு அணில் இவ்வளோ பெருசு இருக்கும். அணில் நல்ல பிராணி, அது ஒரு நல்ல பிராணி. குரங்கும் நல்ல பிராணி. குரங்கா அது மாதிரி சொல்லி தேவாங்க சொல்லிக்கங்க. வேதாளம். ஆனால் தேவாங்க கூட பல பேர் தெரியுமான்னு தெரியாது. தேவாங்க வந்து ஒரு திசை காட்டும் மிருகம், தெரியும். அது எப்பவுமே வடக்கு நோக்கி தான் நிற்கணுவாங்க. அதுலேருந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இது வடக்கு. சரிங்க, ஏலியனுங்க. ஏலியன். ஏன்னா தயவு செய்து எந்த மிருகங்களையும் ஒப்பிடா. ஏலியன். ஏன்னா அதுங்கெல்லாம் ரொம்ப பாசமான பிராணிகள். ஆமாம், வேண்டாங்க, விட்டுருக்கு. கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்துடும். ஏலியன். ஏலியன் பார்க்காத ஒன்று வச்சுக்கலாம். பனையூர் ஏலியன். பனையூர் ஏலியன்ஸ் வித்தியாசமா இருக்கும், அவ்வளவுதான். ஆமா, ஏலியன்ஸ் சிறப்புங்க. ஆனா இவ்வளவு தூரம் வந்து அந்த மீட்டிங்ல நடந்ததை புட்டு வைப்பது என்பது நீங்க ரொம்ப அதை வந்து கரெக்டாக நீங்க சொன்னது பாயிண்டாக தான் இருக்கு. சரி, எல்லாமே வந்து அவர் சொன்னது பூரா இது நடந்திருக்கு, இது நடந்திருக்கு, இது தெரியல, இது தெரியலங்கிறத ரொம்ப ரொம்ப நிதர்சனமான ஒரு உண்மையாக அப்படியே அழகாக அதை வந்து சொல்லிட்டே வந்தீங்க. இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் நடந்திருக்கு, இது அவருக்கு தெரியல, அவருக்கு தெரியலன்னு. எனக்கு என்ன ஒரு கியூரியாசிட்டினா, ஜனநாயகன் கியூரியாசிட்டி கூட போயிடுச்சு. அடுத்து விஜய் எப்போ மீட்டிங் போடுவார்? ஜாலியாக இருக்கு. அடுத்து திமுக திட்டத்தை அறிவிக்க போகிறான். அதாவது என்ன பேசுவார்? அதாவது என்ன இப்போ எப்படின்னா, ஒருத்தன் போட்டிருக்கான், அவன் டேய் வீணா போனவனே விஜயை பற்றி பேசியே சம்பாதிக்கிறேடா அப்படின்னு ஒருத்தன் போட்டிருக்கான். உனக்குலாம் அவனு மானரசம் சூடு சொன்னா இல்லையான்னு அசிங்கமா திட்டிருக்காங்க. டேய் உங்கள் தலைவர் திமுக பற்றியே பேசினு. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அவர் பேசுறதுனால நாங்கள் பேசுகிறோமா, இல்லை நாங்கள் பேசுறதுக்காக அவர் பேசுகிறாரா? ரெண்டு சிம்பிள். இல்லை நமக்கு நல்ல ஒரு லைஃப் வரணுங்கிறதுக்காக அவர் பேசிட்டு இருக்காரா? எனக்கு என்னவோ அப்படிதான் தோணுது. எனக்கு அப்படி இருந்தது. இல்லை, வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த மீட்டிங்கில் என்ன நடக்கும். நீங்களும் வெயிட் பண்ணுங்க. அடுத்த மீட்டிங்கில் ஒருவேளை என்ன சொல்லுவார்னா, இனிமே குழந்தைங்கள்லாம் எல்கேஜியில் தான் படிக்க ஆரம்பிப்பாங்க நான் ஆட்சிக்கு வந்தா. 10th தான் பப்ளிக் எக்ஸாம் எழுதுவாங்க. 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதுவாங்க. +2 முடிச்சோடனே கல்லூரிக்கு போயிருவாங்க. +2 முடிச்சோடனே கல்லூரி. சம பாயிண்ட்டுங்க அது. இது வரைக்கும் கல்வி யாருமே இதுவரை கல்வி துறையில இருந்ததில்லை. அநேகமா இந்த வீடியோ மட்டும் அன்பில் நான் பார்த்தாருன்னு வச்சுங்களேன். பார்த்தோம்ல, டேய் இதனால பூசா சொல்றாங்க, என்ன அனுசுரா யாரும் அவன் பூசா சொல்றது என்ன? நாங்க பூசா சொல்ல, அவர் பூசா சொல்லுவாரு. சொல்லும் போது நீங்க கேட்டுக்க. நன்றி, தேங்க்யூ.